ஹை கைஸ், நம்ம தமிழ் மீறி ஆயிடுச்சு நட்டு ஷிப்டனே எபிசோட் 126 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சொன்னாடே, நான் உள்ள வரலாமா? ஜுராயா, எதையாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஆமா, அகாட்ஸ்கேயோட லீடர் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற? உண்மையாவா? சரி, அப்படின்னா அவன் எங்க இருக்கான்? அந்த அகாட்ஸ்கியோட லீடரை நம்ம நேரடியா தாக்குறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. லீடர் யாருன்றதா குழப்பம். என்ன அவசரப்படாம வேற என்ன பண்ண சொல்ற ஜுராயா? இனி நாம ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. கொஞ்சம் அந்த வாயம் ஒண்ணு நல்லா இருக்கும். இப்ப அவங்க ரொம்ப பலசாலியா இருக்காங்க. எதுக்கும் நாம பொறுமையா செயல்பட்டு ஆகணும். வேணும்னா நம்ம ரெண்டு பேரும் தனியா போய் இத பத்தி பொறுமையா பேசலாம். நீ வந்தனா எல்லாத்தையும் சொல்லுவேன். டேய் கிழவா, யார்கிட்ட வந்து என்ன கேக்குற? நான் இந்த என்ன போயிடுது? இந்த ரணகலத்திலயும் உனக்கு குதூகலம் கேக்குதா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அவ்வளவு சொல்லிட்டு அது சரி, என்னமோ வரவே மாட்டேன்னு பெருசா பேசுன. வெக்கமே இல்ல. என்னமோ நான் தான் இந்த ஊரோட ஒக்காக எல்லாம் பெருசா பேசுனீங்க. ஏதோ மத்த நெஞ்சாக்கள் வேலை செய்யறாங்க. ஒரு பாட்டில் ஊத்தி குடிச்சேன். எங்க போனவட ஆளே காணோம். தகவல் வந்துனேதா? ஒரு வழக்கு லாக்கி இல்லாதப்ப. அட என்னப்பா இது? இந்த நாள் முடியவே மாட்டேங்குதே. அந்த ஜூகோவும் சுகெட்ஸும் தோணுதுக்கு அப்புறம் நானும் சாஸ்கேவும் தனியா இருப்போம். ஐயோ, இந்த மூலையில வேற எதுவுமே ஓடாதா? என்ன அது? கீபா, என்ன நடந்துகிட்டு இருக்கு? கொஞ்சம் என்ன கான்சென்ட்ரேட் பண்ண விடுறியா? சாஸ்கியாவோட ஸ்மெல் மறைஞ்சிட்டே போகுது. தொணன்ட்டு வராம அமைதியா வரியா? அப்போ அங்கிருந்து கிளம்புறாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்தை நோக்கி அவங்க வேகமா வந்துட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டா? அவங்க சக்கரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அடிப்பாவி. அவங்கள மனிதர்கள் மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே எங்களோட ஸ்மெல்ல வச்சு ட்ராக் பண்றாங்களா? வந்துட்டு இருக்கிறது அகாட்ஸ்கியா இல்ல லீஃப் நிஞ்சாக்களா? ஜுகு, போனவ ஒரேடியா போயிட்டா போல. நான் போய் பார்த்துட்டு வரேன். போதும், எழுந்திரு சாஸ்கே. நம்மள தேடி ஒரு படைய வந்துட்டு இருக்கு. இவன் படுத்துட்டு இருக்க ஹேண்ட்ஸமா இருக்கானே. எல்லாரும் தயாராகுங்க, நாம கிளம்பணும். ஜுகோ, உனக்கு தெரிஞ்ச எல்லா அகாட்ஸ்கியோட மறைவிடத்தையும் மேப்ல மார்க் பண்ணு. இவ்வளோ லாங்கா இருக்க சென்ஸ் பண்றான். சாக்குராவை மட்டும் சென்ஸ் பண்ணலாம். அந்த ஒரோச்சிமாரோட சக்தி எனக்கு கிடைச்சதுல இருந்து வேகமா குணமடைகிறேன். அப்படின்னு அந்த ஒயிட் ஸ்னேக்கோட சக்தி இதுதானா? வர்றது அகாட்ஸ்கியோ இல்ல லீஃப் நிஞ்சாவும். கண்டிப்பா உங்களுக்கு ஹிட்டாச்சியை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதனால நாம ஏன் பதுங்கி இருக்க கூடாது? நீ சொன்னதை வச்சு பார்த்தா நம்மள நிறைய பேர் தேடி வந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வராங்கன்னா அது கண்டிப்பா லீஃப் வில்லேஜ் ஆட்களா தான் இருக்கணும். ஏன்னா அகாட்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் 2 பேரா தான் வருவாங்க. இது வேறையா? அப்படின்னா பதுங்கி இருக்கிறதுல எந்த பயனும் இல்ல. நீ ரொம்ப சரியா சொன்ன. வந்துட்டு இருக்கிறவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம். சரி, இப்ப உன்னோட பிளான் தான் என்ன? நமக்கு முக்கியம் இத்தாச்சி மட்டும் தான். ஒருவேளை நிலைமை மோசமா போச்சுன்னா ஹிடன் லீஃப் வீரர்களை நீங்க தான் நிறுத்தணும். இப்போதைக்கு தான் டீம் ஹெபியோட மிஷன். ஜூகோக்கு கிடைச்ச தகவலை வச்சு இப்ப வேலையை ஆரம்பிக்கலாம். அப்புறம் அகாட்ஸ்கியோட ஒரு இடமா தேடி போகலாம். அப்படிங்கிற? சரி, ஓகே. இதுல நம்ம ஜெயிப்போம். அக்காசுக்கே இவனுங்க தேடுற அளவுக்கு. கொஞ்சம் இரு ஜுகோ, நான் உனக்கு உதவுறேன். என்ன உதவி? உன்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பறவைகளை சேகரி. இப்போ உன்னோட திட்டம் தான் என்ன? அது என்னன்னா, இது சாஸ்கேயோட பழைய ட்ரெஸ். இதுல அவனோட வேர்வை வாசனை கலந்திருக்கு. அதனால சரி, இப்ப சாஸ்கே தூக்கி போட்ட பழைய ட்ரெஸ்ஸ வச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமால, அது அது உனக்கு முக்கியம் இல்ல. நான் சொல்றது மட்டும் செய். தேவையில்லாம கேள்வி கேட்டா அட்டி வாங்குவ. இதோ பாரு, விஷயம் என்னன்னா, இத கேட்கவே கஷ்டமா இருக்கே. அவங்க ஸ்மெல்ல மாத்தியோட போற. வித்தியாசமான சென்சரி டைப்பை பயன்படுத்துவாங்க. அதுல ஹிடன் லீஃப் வில்லேஜ் நிஞ்சா ஹவுண்ட்ஸை பயன்படுத்துவாங்க. அதை வச்சு நாம அவங்கள கவுக்க போறோம். கீபா, என்ன ஆச்சு? சாஸ்கேவை கண்டுபிடிச்சிட்டேன். அடச்சே, அவங்க அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. அப்ப நாம சீக்கிரமா போய் அவனை பிடிக்கணும். அவன் இட்டாச்சியை தேடி தான் போய்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க ஏதோ தப்பா இருக்கு. என்ன? சாஸ்கேவோட ஸ்மெல் இப்ப எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு.
ஒரே நேரத்துல எல்லா டைரக்ஷன்லயும் என்னால உணர முடியுது. அப்ப சாஸ்கியோட டீம் நம்ம வந்துகிட்டு இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னது கண்டுபிடிச்சிருப்பாங்களா? ஆனா எப்படி? ஆனா எப்படின்னு சரியா தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, சாஸ்கே டீம்ல கண்டிப்பா ஒரு நிஞ்சா இருப்பாங்கன்னு மட்டும் உண்மை. ரொம்ப இது தூரத்துல கக்காஷி வாய்ஸ் சாஸ்கியோட இல்லையே. smell எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு. நான் அதை ட்ராக் பண்ணலாம்னு நினைச்சாலும் என்ன ஸ்மெல்ல ட்ராக் பண்றதுன்னு தான் தெரியல. என்ன பண்றது? எவ்வளவு கஷ்டமானாலும் ஒவ்வொரு இன்ச்சா தேடணும்னாலும் நான் அவனை கண்டுபிடிப்பேன். சாஸ்கேவை விட மாட்டேன். பார்த்துக்கிட்டே இருங்க. மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. நாம இடத்த நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நான் ஆர்டர் கொடுக்கற வரைக்கும் 3 பேர் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். ரெண்டு பேரும் மீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஷாரிங்கானா? சாஸ்கே? சாஸ்கேவா இட்டாச்சியா? அவனே பேச வரானா? இட்டாச்சி. இட்டாச்சி. இவன் என்ன பண்றான் இங்க? இல்ல, இது ஹிட்டாச்சி உச்சியா. நீ இங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். வெளியே வா நருட்டோ உசுமாக்கே. ஒளிஞ்சு பயணம் இல்ல. என்ன புடிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கியா? இல்ல, நான் அதுக்கு வரல. இப்ப நான் உன்கிட்ட பேசுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். ஓ, என்னடா அதிசயம்? அவன்கிட்டலாம் வேலைக்கு ஆகாதுடா. ஆமா, நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டு தான் மறுவேளை பாப்பேன் பாரு. ஷாரிங்கானை எதிர்த்து மோதும் போது 1-on-1 போட்டியா இருந்தா தப்பிச்சு ஓடுறதுதான் நல்லது. 2 பேர் ஒருத்தர் கூட மோதும் போது பின்னாடியில இருந்து தாக்கணும். எந்த விரல்களை வச்சு சயின்ஸை உருவாக்குறானோ அந்த விரலை வச்சு இவனால கெஞ்சுட்சுவையும் உருவாக்க முடியும். நீ முதல்ல கெஜின்ஸ் எல்லாம் இருக்கியான்னு முதல்ல செக் பண்றா. நீ இந்த இடத்துல தனியா இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் உனக்கு பயம் இல்லையா? பயமா? எனக்கா? இங்க இருக்கிறது 1000 நருட்டோவா 1 நருட்டோவான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம நான் ஏன் பயந்து ஓடணும்? ஏன்னா உன்னை இப்போ பிடிச்சேன்னா சாஸ்கேவை என்னால சந்திக்க முடியும். ஏதாவது ரியாக்ஷன் இதை பத்தியா? நீ எதுக்காக என் தம்பியை பத்தி இவ்வளவு கவலைப்படுற? அவன் சாதாரணமான நிஞ்சாதான். எங்க 2 பேருக்குள்ள ரத்த சம்பந்தம் இல்லாம போகலாம். ஆனா உங்க 2 பேரை விட நாங்க 2 பேரும் நல்ல சகோதரர்களாக இருந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மைல் பண்ணி பாரு. கெஞ்சன்ஸ் என்னோட கெஞ்சுட்சுல நீ எப்பவோ சிக்கிட்ட. தெரியும். அது ஷேடோவா? எல்லாம் தெரியும். மறுபடியும் சொல்றேன், நல்லா கேளு. நான் இங்க வந்ததே உன்கிட்ட பேசதான். அப்படின்னா என்ன பேச போறான்? அகாட்ஸ்கியோட லீடர் நிச்சயமா ரெயின் வில்லேஜ்ல தான் இருக்கான்னு உனக்கு நல்லா தெரியுமா? தெரியும். அந்த வில்லேஜ்ல யார் உள்ள நுழையறாங்க, யார் வெளியில போறாங்கன்னு எல்லாத்தையுமே நோட் பண்ணுவாங்க. இத்தனைக்கும் அவங்க எத்தனை நாள் தங்குறாங்கன்னு பாப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த வில்லேஜ்ல ஜூனியர் எக்ஸாம் பிளான் பண்றது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்படி இருக்கப்ப அவன் எப்படி அங்க இருக்கான்? ஏன்னா அந்த இடத்துல யாராலையுமே சுதந்திரமா இருக்க முடியாதே. நீ சொல்றது சரிதான். ஆனா அந்த இடத்தோட அந்த அமைப்பு தான் அவங்களுக்கு சரியா இருக்கும். ஏன்னா மத்த நேஷன்ஸால அந்த வில்லேஜ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தேவை. நீ என்ன சொல்ற? அந்த இடத்துல ஒரு சிவில் வார் சீக்கிரமே நடக்க போகுது. அதனால ஒன்னா இருந்த வில்லேஜ் இப்ப 2ஆ பிரிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல் படி இன்னொரு சைடு தலைவனா அகாட்ஸ்கி தான் இருப்பான்னு சொல்றாங்க. ஐயோ. அந்த நிலத்தை சுத்தியும் நிலம், காற்று, அப்புறம் நெருப்பு 3 நேஷன்ஸாலையும் சூழப்பட்டிருக்க. எல்லா போரோட ஆரம்பமும் அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கப்படும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்க வாழ்றவங்களுக்கு சுதந்திரமே இருக்காது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க அகதிகள் தப்பி விட முயற்சி பண்ணுவாங்க. நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் எனக்கு கிடைச்ச தகவல் எல்லாம் சரியா இருக்கான்னு நானே போய் ஆய்வு செய்யலான்னு இருக்கேன். நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா பிளான் போடுவோம், சரியா? அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. நீ தனியா போக கூடாது. நான் லீஃப் வில்லேஜோட ஒரு லெஜெண்டரி சானின். அதுக்கான அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. இருக்கிற எல்லா கஷ்டமான மிஷன்ஸும் கடைசியில உன் தலையில தான் விழுது.
என்ன திடீர்னு என்ன பத்தி கவலை எல்லாம் படுற? நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காத. எனக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு நீதான் ஹோகாகே ஆகியிருக்க வேண்டியவன். தேர்டு ஹோகாகேவும் அதுதான் ஆசைப்பட்டாரு. அது உனக்கே நல்லா தெரியும்ல. எனக்கு அதுல சுத்தமா விருப்பம்லாம் கிடையாது. நான் ஃப்ரீ பாடியை அடைச்சு வைக்க முடியாது. சரி. உரோச்சிமாருவை பிடிக்க முடியலைன்னு நீ கவலைப்படுறல. அதனாலதான் அவனோட எல்லா மூமெண்ட்ஸையும் பல காலமா ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதை எதுக்காக பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியல. என்னோட நாவலோட அடுத்த பகுதி எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்பிக்கை இருந்தாலும் இப்போ வரைக்கும் என்னால இந்த உண்மையை ஏத்துக்க முடியல. உரோச்சிமாரு எவ்வளவு சீக்கிரம் சாவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஃபீல் பண்ணுறீங்களா? என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்கல்ல. நாம 3 பேரும் தேர்ட் ஹோகாகே வைத்து சண்டை போட்டதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப சின்ன பொண்ணா இருந்தா சொன்னாடே, இப்போ லீஃப் வில்லேஜுக்கே தலைவி ஆயிட்டா. காலங்கள் எவ்வளவு சீக்கிரமா ஓடுதுல. நாம இளமையா இருந்த காலம் எல்லாம் எப்பவோ முடிஞ்சிருச்சு. நீயே பாத்தியா, உனக்கும் வயசாயிடுச்சு. இருந்தாலும் உன்னோட பழைய நினைவுகள், உனக்கு நெருக்கமானவங்க, உன்னுடைய நண்பர்கள், அவங்களோட இழப்ப நினைச்சு இப்போ மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. வயசானாலும் மனசுல இருக்கிற வேதனையை எப்பவும் மறைக்க முடியாது. என்ன பெருசு சீரியஸாக பேசுகிறேன். மனசு விட்டு பேசினா மனசுக்கு நல்லா இருக்கும். நமக்கு பின்னாடி வரப்போற ஜெனரேஷனுக்கு நாம தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கணும். என்ன சொல்ற சுனாடி? அதுக்காக என்னோட உயிரை கூட இழக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன். வயசான பக்குவம் அதிகமாகும்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். டயலாக்ல ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. பெருசு இவ்வளோ சீரியஸாக பேசாது. இது விட்டான். இது பேசணும்னு நிற்கிறானே, அதிசயமாக இது. இங்க என்ன நடக்குது? நீ என்ன பிடிக்கிறதுக்காக வரலன்னு தானே சொன்ன. அப்புறம் எதுக்காக இப்படி பண்ற? நான் இப்ப போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை காத்துக்கிட்டு இருக்க. என்னையா சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு போயிட்டான் ஒரு போல ஷேடோ இருக்கு. க்ளோனா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான். அடைச்ச வந்ததே ஷேடோ க்ளோன் தான். சொல்லல போல. இவங்க வந்துட்டுனால கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். இப்ப இங்க ஏதாவது நடந்துச்சா? இல்ல, தடுக்கி கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். அடுத்த வேலையை பாப்போமா? கீபா, எந்த பக்கம் போகணும்னு சொல்லு. இப்போன்னு பார்த்தா கரெக்டாக வருவீங்களா? சுனாடி, ஊரோட ஒக்காகி சந்தில் வாதி. அப்படின்னு சொன்னல. சரி வா, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சரி, ஓகே, லேட் ஆயிடுச்சு, வாங்க போலாம். ஓகே. ஹேய், ஓடாத நில்லு. உய். அந்த அகாட்ஸ்கி இருக்கானே, அவ்வளவு சக்தி வாய்ந்த குரூப்பையே அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அப்ப அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருப்பான், யோசிச்சு பாரு. ஜுராயா, எதிரியோட வலையில நீயா போய் மாட்டிக்காத, கொஞ்சம் பொறுமையாரு. நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி, நான் புறப்பட நேரம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போகுது பெருசு. ஜுராயா, என்ன பாட்டி இப்படி எல்லாம் சொல்லுது? நான் உன்னையும் இழந்துட்டேன்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னே தெரியல. எனக்காக நீ கண்ணீர் விடுறியா? என்ன ஆச்சரியமா இருக்கு. நான் இந்த உலகத்தை பாட்டியை இவ்வளவு பயப்படுது இல்ல. அப்போ ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். நீ திருந்தவே மாட்டல. சரி விடு, நம்ம 2 பேரும் ஒரு சின்ன பெட் வச்சுக்கலாமா? உனக்கு தான் பெட் கட்டுறதுனா ரொம்ப பிடிக்குமே. எப்படி நீ பெட் கட்டினா அதுல தோத்துருவ, அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு சத்தியம் பண்ண. ஒருவேளை நான் உயிரோட திரும்பி வந்துட்டேன்னா சரியில்லையே ஏதோ. ஏன் எப்படி பேசிக்கிறீங்க? இன்னும் போவே இல்லை. நான் ஜோக்கு தான் அடிச்சேன், இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டேன். நான் உண்மையிலேயே உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். பெருசு மனசு விட்டு இது சொல்லவே மாட்டேங்குது. ஒரு மனுஷனை ஸ்ட்ராங் ஆக்கும். தன்னோட கஷ்டங்களை மறந்து எவன் ஒருத்தன் சிரிக்காம இருக்கானோ நிச்சயமா அவன் ஒரு உண்மையான ஆம்பளையா இருக்க மாட்டான். வாழ்க்கையில கஷ்டங்களை ஏத்துக்கிட்ட வாழ கத்துக்கணும். அப்படின்னா உண்மையான ஒரு ஆம்பளைனா ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே அது மட்டும் கிடையாது. அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து இருக்கு. வாய மூடுறியா? ஓவரா பேசாத. உலகத்துல பொண்ணுங்கன்னு ஒருத்தங்க இல்லைன்னா பசங்களுக்கு ரிஜெக்ஷனே இருக்காது. என்ன இன்னைக்கு கரெக்டா பேசுற? இது வரைக்கும் பெருசு கண் கலங்கி பார்த்ததே இல்லை. சுகமா இருந்து பார்த்ததே இல்லை. பாட்டி கூட அழுவோம், இவரை வந்து பார்த்ததில்லை.
அங்க உன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா உன் தோட வச்சு உடனே செய்தி அனுப்பேன். அடுத்த நிமிஷமே உன்னை காப்பாத்த நான் வருவேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நீ இந்த வில்லேஜை விட்டு வெளியில வராத. ஏன்னா இந்த மொத்த லீஃப் வில்லேஜும் உன்னை நம்பிதான் இருக்க. எனக்கு நிகரா இங்க சக்தி வாய்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு இடத்துல ஹோக்காகே இல்லைன்னா அந்த இடத்துல சமநிலை இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த லீஃப் வில்லேஜுக்கு ஒரு நல்ல தலைவி யாருன்னு கேட்டாது நீ மட்டும்தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ககாஷி இருக்கான். உண்மையை சொல்லணும்னா நருட்டோக்கு கூட ஹோகாகே ஆக தகுதி இருக்க. இதை மட்டும் கேட்டான். அவ்வளவு நம்பிக்கை வந்துருச்சா? பரவாயில்லையே. அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட தம்பி நவாக்கி, அப்புறம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் டான். இந்த வில்லேஜுக்கு நானும் ஒரு நாள் ஹோக்காகே ஆவேன். நருட்டோட சேர்த்து இந்த 3 பேருக்கும் ஹோக்காகே ஆகணுன்ற கனவு தான் இருந்துச்சு. ககாஷியோட சேர்த்து அவனுக்கும் ஹோக்காகே ஆகணுன்ற தகுதி இருக்கு. உன்னோட நெக்லஸ் என்னமோ கொடுத்துட்டு அவன் கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. உனக்கும் அவன் மேல அதிக நம்பிக்கை இருக்குல்ல, அதனாலதானே நீ அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்த. அவனுக்கு அந்த ரசிங்கான கத்து கொடுத்ததே நீ தானே. பழசல இப்ப ஞாபகத்துக்கு வருது. அந்த சமயத்துல மீனாட்டோக்கு கத்து கொடுத்ததுல ஞாபகத்துக்கு வருது. மினாட்டோ நமிகாசே நருட்டோவும் அவன மாதிரியே தான் இருக்கான். உண்மையை அவருக்கே சொல்லணும்னா குரு. அவன் ஒரு அற்புதமான ஷினோபி. அவனுக்கு என்ன அவன் மட்டும்தான் நினைக்கிறேன். அவனுக்குள்ள இருந்த வேகம், கருணை, சாதிக்கணுன்ற வெறி, அதனாலதான் அவனால 4வது ஹோக்காகேவா ஆக முடிஞ்சது. எனக்குன்னு சொல்லிக்க சொந்தமா குழந்தை இல்லாததால இந்த விஷயத்தை என்னால சரியா சொல்ல முடியல. ஆனா அவன் என்னோட மகனா இருந்தா அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுவேன். நீ இப்ப அதை சொன்னதை நான் சொல்றேன். நருட்டோ நிச்சயமா மினோட்டோ மாதிரி கிடையாது. அவனை நீ ஒவ்வொரு வாட்டி சப்போர்ட் பண்றதுக்கு பின்னாடியும் அவன் பண்ண சேட்டைகளை நீ மறைக்கவும் பாக்குறன்னு எனக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நருட்டோ அவனோட அம்மா மாதிரி தான் இருக்கணும். நருட்டோவோட அம்மா எடிஸை சேர்ந்த குனோஷி தானே? உங்களுக்கு தெரியுமா? அதேதான். அவன் நடந்துக்கிற விதம் குஷினா உசுமாக்கி மாதிரியே தான் இருக்கு. நீ சரியா சொல்ற. நான் அவளோட பேரையே மறந்து போயிட்டேன். அவன மாதிரி அவங்க அம்மாவும் ரொம்ப குறும்புக்காரங்க. பசங்களை போட்டு நல்லா வெளுத்து கட்டுவாங்க. சின்ன பேசி வயசுல அடிக்கிறது அப்படிதான் இருந்தா, ஆனா வளரும்போது மொத்தமா உங்க மாறிட்டான். அம்மா வாண்டு போல. இல்லைனாலும் பார்க்க நருட்டோ அவன் அப்பா மாதிரியே இருக்கான். ஆமா, நருட்டோ பார்க்கும்போது அவனோட அப்பா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வராரு. அவனை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ என் சொந்த பேரனை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு உணர்வை கொடுக்குது. எங்களுக்கு அப்படி ஃபீல் இந்த ஆச்சு. ஊரோட வில் ஆஃப் த லீஃப் இந்த தாத்தன் பேரனா தான் பார்த்துன்னு இருந்தாங்க. எதிர்காலத்துக்கும் முன்னோடியா இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசுறாங்க இன்னைக்குன்னு பார்த்து. சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், கடைசி அவனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போறேன். கடைசியாவா? நம்மளுடைய ஃபவுண்டேஷன் கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இரு. ஆமா, எனக்கு தெரியும். நல்லது, நான் வரேன். ஐயோ என்னையா கடைசியான்ட்டு போறேன். எல்லா வார்த்தையும் அபசகுணமாக சீக்கிரமா இருக்கு. வாடா. சரியே இல்லை அது. இந்த பாட்டி வேற ஃபீல் பண்ணி இது வரைக்கும் பாட்டி இந்த மாதிரி பார்த்ததும் இல்லை. பாரு எப்படிலாம் காட்டுறாங்கன்னு. பாட்டி எதுக்கு அது ஒன்றும் புரியல எனக்கு. இன்னைக்குன்னு பார்த்து எதுக்கு இந்த மாதிரி பேசிக்கிறாங்கன்னு தெரியல. பெருசுக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது, தெரியும். ஒரு இடத்துக்கு போனாருன்னா அவர் அது வின் பண்ணாமல் வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கும்போது இன்னைக்கு மட்டும் என்னவோ அவ்வளோ அழுகுறாங்க, அவ்வளோ மாதிரி பேசிக்கிறாங்க. நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பாட்டி ஃபேஸ் பார்த்து பார்த்து நமக்கு ஃபீல் ஆகுது, ஏதாவது ஆயிடுமோன்ற மாதிரியே தோணுது. இல்லை இப்போ கக்காஷி போகிறப்போ கூட பாட்டிலாம் இவ்வளோ இது பண்ண. நருட்டோ இப்போ அக்காஷிக்கு போகிறப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணல. கக்காஷி போகிறப்போ நருட்டோ கூட நீ இருக்கிறதுனால எனக்கு தைரியமாக இருக்கு அப்படி சொல்லி தான் அனுப்புவாங்க. அக்காஷிக்கியோட ஒரு மீட்டப் இருக்குது, ஒரு மோதலுக்கு போகிறாங்க அப்படின்னாலே இப்படி தான் அதோட வார்த்தை இருக்கும். ஆனால் இப்போ பெருசு கிளம்பும்போது மட்டும் எதுக்கு இவ்வளோ பேச்சுன்றது வந்து எனக்கு அந்த தெரியல. இடம் என்ன அவ்வளோ டேஞ்சராக அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா என்னன்றது தெரியல. அது என்ன சொல்கிறது, எப்பவுமே பெருசு வந்து அந்த மாதிரி பேசாது சீரியஸாக. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுமே இப்போ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி பேசும்போது நமக்கு டவுட்டாக வருது, என்னடா அது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி. அதான் இப்போ வந்து அக்காஷிக்கே லீடராங்க. ஸோ லீடருன்றப்போ பயந்து தானே ஆகணும். ஏன்னா வர 2-3 பேருக்கே இப்படி நம்ம பசங்க திணறானுங்க. நீ லீடர்கிட்டே டேரெக்டாக மோத போகிற, அதுவும் தனியாக போகிறன்றப்போ பார்ட்டி பயப்படுது. அது நியாயமான பயம்தான். இருந்தாலும் பெருசாச்சு லெஜண்ட். உங்களை இதுக்கு தானே அவர்
அந்த நம்பிக்கை இல்லாமல் ஏன் பாட்டி அப்படி பேசுதுன்றது தான் ஒரு மாதிரி இருக்குது. அது பேசுறதே எல்லாம் அபசகுனமாக இருக்குது, பேச்சே எதுவுமே சரியில்லை, ஒரு மாதிரியே இருந்துச்சு இந்த சீன். அதுக்கு ஜெராய்க்கு தெரியாம டீம் எப்பவுமே ரெடியா அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெடியா அனுப்பி வச்சுட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அது என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதான் மொத்த பசங்களும் இந்த பக்கம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ சாஸ்கே அதுன்றதுனால இந்த பக்கமே எல்லாருமே காலி, யாருமே இல்லை. அதான் இங்க பெருசு தனியா தான் போகுது இல்ல. ஆமாம், ஊருக்கு இப்போ இவருக்கு துணைக்கு பேக்கப் அனுப்புனாலும் கக்காஷியும் இல்லை, அவரும் இல்லை, உச்சிட்ட யாருமே இல்லை, எல்லாருமே இந்த பக்கம் போயிருக்காங்க. ஸோ அதனால பாட்டி பதறுதா என்னன்றது பெருசு தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து எல்லா எமோஷனலும் பேசுதுப்பா. அந்த நரோட்டோ பத்தி பேசுது, அப்புறம் இந்த அட்வைஸ் கொடுத்துட்டு போறாங்க இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் பெருசு இப்படி அது ஒரு மாதிரியா இருக்குங்க. அதுவும் கடைசியாக நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்றப்போ பகீர்ந்து ஒரு மாதிரி சரியில்லையா பெருசு, நீ பேசுறது நீ சரியில்லை, எப்பவுமே கலகலன்னு பண்ணா அப்படி பேசிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து இன்னைக்கு சீரியஸாக பேசுறாரு, பழைய விஷயங்களை பற்றி பேசுறாரு, நருட்டோ அம்மாவை பற்றி பேசுறாரு, போத்தோக்காவை பற்றி பேசுறாரு, எல்லாரை பற்றியும் பேசிட்டு போறாரு. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அது என்னமோ ஒன்று நடக்க போகுதுன்றதுக்கு முன்கூட்டியே ஏதோ சொல்ற மாதிரியே இருக்குது. ஆனா பெருசு வந்து தன் மனசுல இருக்கிறது சொல்ல வருது, சுனாடே பாட்டு மேல இருக்கிற அன்பதோ ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ண வராங்க. பட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மாதிரி வேற டாபிக் போயிடுறாரு. சுனாடே பாட்டு எதிர்பார்க்குறாங்க, ஐயோ இது சொல்லிட்டு வரோம் அப்படின்ட்டு ஒரு பயமாவும் பார்க்குறாங்க. பெருசு அது மறைச்சிக்கிட்டே இருக்கு ஒரு மாதிரி. அங்கே என்னடானா இட்டாச்சி எனக்கு அதுக்கு மேலே ஷாக், அவனே வந்து நருட்டோ கிட்ட பேசணுன்றான். இது வரைக்கும் இட்டாச்சியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஹேவியரில் பார்த்ததே கிடையாது. ஸ்மைல் பண்ணுறான், வந்து அவனே வந்து நருட்டோ கிட்ட தனியாக பேசுறதுக்கு வந்திருக்கான். அதுவும் ஷேடோ தான், அவன் வரல, ஷேடோ அனுப்பிச்சு நருட்டோ கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு வந்திருக்கான். இது பார்த்தோன்னே பிடிக்கணும், இது பண்ணணுன்றது தான் இங்கே பேச்சாகவே இருந்துச்சு. பட் இப்போ இவனுடைய பிஹேவியரே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. நருட்டோக்கு ஏதோ இன்ட்டு சொல்ல வர மாதிரியே இருந்துச்சு. அந்த சாசுகே பற்றி பேசுகிற மாதிரி தான் அந்த வந்ததும் சாசுகே பற்றி தான் பேசினாங்க. அவனுக்கு ஏன் சாசுகே மேலே அவ்வளோ அக்கறை அப்படின்ற மாதிரி. ஸோ அவனுக்கு ரொம்ப அந்த தம்பி பாசம் இருக்கிறதுனால ஏதோ சொல்ல வராது போல இருக்கு. பட் என்னமோ அவனும் இன்னைக்கு எல்லாமே புதுசாக இருக்குங்க. எனக்கு பாட்டி புதுசாக இருக்குது, பெருசு புதுசாக இருக்குது, இட்டாச்சி புதுசாக, எல்லாமே புதுசாக தெரியுறாங்க. இன்றைக்கி வேறு மாதிரி இருந்துச்சு. எல்லாம் எப்படி எப்படி நம்ம வந்து இமேஜினேஷன் பண்ணி வச்சுட்ருக்கோம், அப்படியே ஆப்போசிட்டாக ஒன்று போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு மாதிரி குழப்பிட்டாங்க. இன்னைக்கு இப்போ கூட பாருங்களேன், அவள் வந்து சென்ஸ் பண்ணுறவ இவங்க எங்கேயோ வந்துட்டு இருக்காங்க, அதுக்குள்ளேயே எத்தனை பேர் வராங்க, கூட நாய் வருது, எல்லாமே இதுவாக இருக்குது, இவ்வளோ சொல்கிறான். ஆனால் இன்னைக்கு சாக்குறா பக்கத்துலேயே டச்சாகிற அளவு கிராஸ் பண்ணி போனால் அவளுக்கு மட்டும் சொல்லன்றது வந்து புரியலைங்க எனக்கு. அது இப்போ வரைக்கும் எனக்கு விட தெரியாம தான் இருக்கு. இல்லை அது ஏதோ கமெண்ட்ல ரீசன் சொல்லியிருந்தாங்க, மறந்துட்டானா. ஆனால் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க, நான் கூட பார்த்தேன். அது எப்படிங்க, அது என்னதான் இருந்தாலும் சின்ன சக்கரா கூட சாக்குரா கிட்ட இருந்து அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அது இது எப்படிங்க, அது ஏதோ லாஜிக் மிஸ்டேக் மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அது மட்டும் இவ்வளோத்தையும் சொல்றவா அது மட்டும் எப்படி விட்டுருப்பா அது கிராஸ் பண்ணி வேற போனாங்க பக்கத்துல, தெரியல. அதுக்கப்புறம் சாஸ்கே வந்து என்னது ஈலிங் பவர் நல்லா இருக்குது, இந்த ஒயிட் ஸ்னேக்கோட பவர் இதானா, அப்படி தான் வந்து உரைச்சி ஈலிங் ஆகிட்டு இருந்தானா அப்படின்னா. ஸோ அதுவும் அந்த ஒயிட் ஸ்னேக் தான் காரணன்றதும் தெரியுது. ஸோ அதை வச்சு தான் வந்து இத்தனை நாள் அது வந்து என்ன அடிபட்டாலும் ரிக்கவர் ஆகியிருந்துருக்கு. இன்றைக்கி அது சாஸ்கேக்கு உதவுதுன்றப்போ அப்போ என்ன அடிபட்டாலும் என்ன சேதம் இருந்தாலும் செல்ஃபாகவே ஹீல் பண்ணிக்கலாம், யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை போல இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா பவர் தான். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.